ஹலோ வணக்கம். அட்லாண்டிக் ஓஷன்ல பிரேசில் கடற்கரையில் காணப்படுற ஸ்னேக் ஐலாண்டை பற்றிய 5 இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்டை பற்றி தான் இன்னைக்கான நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். சரி வாங்க, டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோக்குள்ள போகலாம். ஃபஸ்ட்டு ஃபேக்ட் பார்த்தீங்கன்னா, கில்மாடா குயிமாடா கேண்டியான்ட்டு பேர் அழைக்கப்படுற இந்தோட ஐலாண்டுக்கு நீங்கள் போனீங்கன்னா எங்கே பார்த்தாலும் ஃபுல் அண்ட் ஃபுல் பாம்புகள் மட்டுமே இதான் இருக்கும். நீங்கள் நினைக்கிற மாதிரி 1000மோ 2000மோ இல்லை, 4,30,000 பாம்புகள் பார்த்தீங்கன்னா இந்தோட ஐலாண்டில் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அதனால தான் இந்த தீவுக்கு ஸ்னேக் ஐலாண்டுன்னு பேர் வந்துச்சு. இந்த உலகத்தில் உள்ள 70% விஷத்தன்மை உள்ள பாம்புகள் எல்லாமே இந்த ஒரு தீவில் மட்டும்தான் இருக்கும். ஃபேக்ட் நம்பர் 2. ரொம்ப வருஷமா இந்த ஐலாண்டில் இருக்கிற பாம்புகளை பற்றி ஒரு கதை ஒன்று இருக்கு. அது என்ன கதைன்னு பார்த்தீங்கன்னா, கடல் கொள்ளையர்கள் அவங்க திருடிய நகையை இந்தோட ஐலாண்டில் பதுக்கி விட்டு அந்த நகையை யாரும் எடுக்கக்கூடாதுன்ட்டு நிறைய பாம்புகளை பார்த்தீங்கன்னா இந்தோட ஐலாண்டில் பதுக்கி விட்டதா நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. ஃபேக்ட் நம்பர் 3. இந்த தீவில் பார்த்தீங்கன்னா கோல்டன் வைப்பர்ன்ட்டு அழைக்கப்படுற ஒரு பாம்பு ஒன்று இருக்கும். அந்த பாம்போட கலர் பார்த்தீங்கன்னா கோல்டனும் எல்லோவும் சேர்ந்த மாதிரி இருக்கும். அந்த பாம்பு அழிஞ்சு போனதா நிறைய சயின்டிஸ்ட் பார்த்தீங்கன்னா சொன்னாங்க. அதுக்கு அடுத்து தான் சயின்டிஸ்டுக்கே தெரியும் கோல்டன் வைப்பர்ன்ற பாம்பு இன்னும் அழியலை, ஸ்னேக் ஐலாண்டுன்னு அழைக்கப்படுற ஒரு தீவில் இருக்கிறதா அவங்களுக்கு அப்போதான் தெரிய வந்துச்சு. இந்த உலகத்தில் உள்ள ஆபத்தான பாம்புகளில் ஒன்று தான் இந்த கோல்டன் வைப்பர். இந்த பாம்போட விஷம் நம்ம மேலே பட்ட 1/2 மணி நேரத்தில் நம்ம இறந்து போயிடுவோமா. ஃபேக்ட் நம்பர் 4. ஒரு காலத்தில் இந்த ஐலாண்டு பார்த்தீங்கன்னா டூரிஸ்ட் பிளேஸாக தான் இருந்துச்சு. பாம்புகளோட தொல்லை தாங்க முடியாமல் பிரேசில் அரசாங்கம் பார்த்தீங்கன்னா இந்த தீவுக்கு யாரும் போகக்கூடாதுன்ட்டு தடை செஞ்சுட்டாங்க. இப்போ நம்ம கடைசியாக நம்பர் 5 பார்க்கலாம். இந்த ஒரு தீவில் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பாம்புகள் மட்டும்தான் இருக்கும், எந்த ஒரு விலங்குகளும் இருக்கவே இருக்காது. அப்புறம் எப்படி இந்த தீவில் இருக்கிற பாம்புகள் உணவுகள் சாப்பிடும்ட்டு நீங்கள் கேட்கலாம். நிறைய பறவைகள் மீன் பிடிக்கிறதுக்காண்டி இந்த தீவு பக்கத்தில் இருக்கிற கடற்கரைக்கு தான் போக்குமா. அப்படி போய் மீனை பிடிச்சிட்டு வந்து இந்த ஒரு ஐலாண்டில் வச்சு தான் மீனை சாப்பிடுமா. அப்படி சாப்பிட்ற மீதியில தான் இந்த பாம்புகளும் சாப்பிட்டு உயிர் வாழுதுன்ட்டு சொல்லியிருக்காங்க. சரி காய்ஸ், இந்த வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம கமெண்ட் பாக்ஸில் சொல்லிடுங்க. அடுத்தோட வீடியோவில் ஒன்று சந்திக்கலாம். பாய்.